ஹாய் வெல்கம் டு கவி லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்து ஆல்ரெடி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. எஸ், டீ கேக்னால் ரொம்பவே பிடிக்கும் எல்லாத்துக்குமே. டீ கையில் சாப்பிட்ற கேக்கு. ஸோ அதை வந்து வீட்டில் வந்து எப்படி ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அது வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லாமல் கேக் ஜெல் யூஸ் பண்ணி வந்து பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ கேக் ஜெல் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக, கொஞ்சம் வந்து ஸ்பாஞ்சியாக நல்லா கிடைக்கும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கேக் ஜெல் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாக்டாக வந்து டீ ஷாப்பில் எல்லாம் சாப்பிட முடியும் அதே மாதிரி எக்ஸாக்ட் டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெல் வச்சு யூஸ் பண்ணி இன்றைக்கி அவங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 எக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. யோகோடையே சேர்த்து எடுத்துக்கலாம், பீட் பண்ணிக்கலாம். ஸோ வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வேறு ஏதாவது ஃப்ளேவர் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வெனிலா எசன்ஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். பைனாப்பிள் ஃப்ளேவர்லாம் நம்ம கேக் சாப்பிட்ட புட்டு கேக்கு. ஸோ உங்களுக்கு பைனாப்பிள் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் வெனிலா எசன்ஸ் மட்டும் தான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ 250 கிராம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைதா மாவு எடுத்து சளிச்சு வச்சுக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவும் தேவையில்லை. ஸோ மைதா மட்டும் எடுத்து சளிச்சு வச்சுக்கோங்க. ஸோ 200 கிராம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் எடுத்து அதையும் பவுடர் பண்ணி தனியாக செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். எக் வந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்லோ டு ஹை ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் அதை வச்சு மாற்றி வந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோலையும், அடுத்து நார்மல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஹை ஸ்பீட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பவுடர் இருக்குல்லையா, அதை வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. டீ கேக் வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சூடான பாலில் வந்து பட்டர் சேர்த்து கொஞ்சம் ரெஸ்ட் வராது. ஸோ ரொம்ப சூடான பால் எடுத்துக்கோங்க. சூடான பாலில் வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் வந்து நான் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுருங்க. பேட்டர் ரெடி பண்ணி லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த சுகர் போடும்போது கரெக்டாக இந்த பால் வந்து சூடான பால் எடுத்து தனியாக வந்து பட்டர் சேர்த்து வச்சுக்கோங்க. டீ கேக் வந்து கண்டிப்பான ஒரு இதுன்னு சொல்லலாம். ஸோ வந்து அவாய்ட் பண்ண முடியாது. பாலில் வந்து சூடான பாலில் வந்து பட்டரை மிக்ஸ் பண்ணி தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எக் பீட் பண்ணி ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா வந்து சுகர் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை கொஞ்சமாக சேர்த்து அதையே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக சேருங்க, மொத்தமாக சேர்க்க வேணாம். ஸோ கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ண வேணாம். ஸோ நார்மல் பீட்டில் வச்சு பார்த்திங்கன்னா இப்போ 0.5 வரைக்கும் இருக்குன்னா 3ல் வச்சு பீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு கேக் ரெசிபியுமே ட்ரை பண்ணும்போது சரி நம்ம பெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு 2-3 டைம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபெயிலியராக தான் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். டீ கேக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. இல்லை லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருது மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஃபியாக வரல. ஸோ அதுக்கடுத்து செஞ்சு பார்க்க ஹேண்ட் ப்ராக்டிஸ் எடுக்க தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வர ஆரம்பிச்சது. அதோட டெக்ஸ்சர்னா அந்த டெக்ஸ்சரில் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வரல அப்படின்னே ஸ்கிப் பண்ண வேணாம். அடுத்தடுத்து நீங்கள் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஹேண்ட் ப்ராக்டிஸ் எடுக்க தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும் ஷூராக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேக் ஜெல் ஆட் பண்ணுறோம். ஸோ 20 கிராம்ஸ் வந்து கேக் ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ எல்லோ கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ஆஃப் க்ரீம் ஒயிட்டு டெக்ஸ்சருக்கு மாறும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ டு ஹை ஸ்பீடு வச்சுட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து விடலாம். ஸோ கேக் ஜெல் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் மாறும். அந்த எல்லோ போயிட்டு ஆஃப் க்ரீம் ஒயிட்டில் வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த க்ரீம் வந்துருக்கு பாருங்கள் ஆஃப் க்ரீம் ஒயிட்டில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 600 ml ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஓவர் மிக்ஸ் பண்ண வேணாம். லைட்டாக ஜென்ரலாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேரெக்டாக வந்து மாவு ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு டேரெக்டாக மாவு ஆட் பண்ண ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லோ ஸ்பீடில் வச்சுட்டு பீட் பண்ணலாம். மாவு ஆட் பண்ணி சுகர் பவுடர் ஆட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நம்ம சொல்கிறேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா விஸ்க் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ விஸ்க் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மாவு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவும் சேர்க்கக்கூடாது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக, ரொம்ப வந்து ரஃப்பாக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக வந்து ஜென்ரலாக கரெக்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. கரெக்டாக ஆஃப் இது வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூடான பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பட்டர் சேர்த்துட்டு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அதையும் சேர்த்து விஸ்கி யூஸ் பண்ணி பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜென்ரலாக நார்மலாக வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதோட உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கும். எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கேக் பேட்டர் இருக்கும். ஸோ க்ரீஸ் பண்ணி டின்னில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கலாம். ஸோ ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் போட்டுருங்க. பட்டர் ஷீட் போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாவு வந்து பேட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தேன் மாவு. ஸோ நார்மல் டின்னில் ஒன்றும், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளைன் கேக் டின்னர் அதுலேயே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஓடிஜியை நம்ம கரெக்டாக ஓடிஜி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 10 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பேட்டர் ரெடி பண்ணிடலாம். 1 டிகிரியில் வந்து டாப் அண்ட் மோடில் ஒரு 40 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நமக்கு எம்மியான டீ கேக் வந்து ரெடி ஆயிடும். கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எம்மியான டீ கேக் வந்து ரெடி ஆயிடும். ரொம்ப ஸ்பான்ச்சியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு விரும்பி பிடிக்கும். ஸோ இப்போ அடுத்து சம்மர் வெக்கேஷன்லாம் வருது இல்லையா, நீங்களுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.